மகாலட்சுமி திருவடிகளே சனம். அந்த அஷ்டகம்னு சொல்லக்கூடிய 8 ஸ்லோகங்கள் முடிஞ்சிடுத்து. இப்போ 9, 10, 11 என்ன அப்படின்னா, இந்த மகாலட்சுமி அஷ்டகம் சொல்கிறதுனால என்ன பலன்? மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல மகாலட்சுமி அஷ்டகம்ன்றது, அந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் யார் சொல்கிறாளோ, எப்படேத் எப்போ படிக்கிறாளோ, பக்திமான் நரக, பக்திமான் அப்படின்னா பக்தியோட, எப்படேத் யார் படிக்கிறாளோ, நரக அப்படின்றது மனிதன். அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சர்வ சித்தி, அவன் நினச்சது எல்லாம் சித்தியாகும், கிடைக்கும். என்ன ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னா, மகாலட்சுமி காலுக்கு கீழேயே எப்பவும் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும். மகாலட்சுமியோட திருவடிகளில் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்ற ஒன்று சொல்லலாம். அதாவது அவனுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லலாம். அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு செல்வங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இதுக்கு சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் எப்படேத் எப்படேத் பக்திமான் நரக பக்திமான் நரக சர்வ சித்தி மவாப்னோதி சர்வ சித்தி மகாப்னோதி ராஜ்யம் ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா प्राप्नोति सर्वदा. महालक्ष्मी अष्टगम स्तोत्रम यपठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धि मवाप्नोति ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. ஏக அப்படின்றது ஒன்று, காலே அப்படின்றது காலம்னு சொல்லலாம், இல்லாட்டா வேளை அப்படின்னு சொல்லலாம். படையத்துனா படிக்கிறது, நித்தியம் அப்படின்னா டெய்லி. மகாபாப விநாசனம், அதாவது எவ்வளோ பெரிய பாவங்கள் அவன் பண்ணியிருந்தாலும் இதை தினமும் ஒரு வேளை அவன் சொல்லும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு அகன்றது அப்படின்றது தான். த்விகாலம், த்வி அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். த்விகாலம் அப்படின்னா 2 வேளை. த்விகாலே எம் படே நித்தியம், படே நித்தியம்னா டெய்லி படிக்கிறது. தனதானிய சமன்விதக, தனம் அப்படின்றது பணம், நகை, பொருள் அப்படின்றது. தானியம் அப்படின்றது சாப்பாட்டு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தானியம் அப்படின்னு தான் சொல்வோம். அது அரிசியாக இருக்கலாம், உப்பாக இருக்கலாம், குழம்பாக இருக்கலாம், ரசமாக இருக்கலாம், மோராக இருக்கலாம், நெய்யாக இருக்கலாம். இந்த மாதிரி சாப்பாட்டு சம்பந்தமான விஷயங்களில் எந்த குறைபாடுகளும் வராது. இதே மாதிரி காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எந்த குறைபாடும் வராது அப்படின்றது தான் அது. ஏககாலே ஏககாலே படே நித்தியம் படே நித்தியம் மகாபாப மகாபாப விநாசனம் விநாசனம் த்விகாலம்ய த்விகாலம்ய படே நித்தியம் படே நித்தியம் தனதானிய சமன்விதக தனதானிய சமன்விதக. ஏககாலே படே நித்தியம் மகாபாப விநாசனம் த்விகாலம்ய படே நித்தியம் தனதானிய சமன்விதக. திரிகாலம் அப்படின்னா 3 அப்படின்னா 3, திரிகாலம் அப்படின்னா 3 வேளை யார் படிக்கிறாளோ தினமும், மகாசத்ரு விநாசனம், எவ்வளோ பெரிய எதிரிகள் சத்ருக்கள் இருந்தாலும் அவள் விநாசனம் ஆயிடுவா, அவள் எல்லாரையும் நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றது தான். மகாலட்சுமி தாயை தினம் தினம் நம்ம பூஜிக்கும் பொழுதும் வேண்டிக்கும் பொழுதும் ஸ்லோகம் சொல்லும் பொழுதும் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, பிரசன்ன வரதா சுபா, பரிபூரணமான அருள் நம்மளை அடையும். நம்மளுக்கு சகல அனுகிரகத்தையும் மகாலட்சுமி தாய் செய்வா அப்படின்றது தான். திரிகாலம்ய திரிகாலம்ய படே நித்தியம் படே நித்தியம் மகாசத்ரு மகாசத்ரு விநாசனம் விநாசனம் மகாலக்ஷ்மீர் மகாலக்ஷ்மீர் பவே நித்தியம் பவே நித்தியம் பிரசன்ன பிரசன்ன வரதா சுபா வரதா சுபா. திரிகாலம்ய படே நித்தியம் மகாசத்ரு விநாசனம் மகாலக்ஷ்மி பவே நித்தியம் பிரசன்னா வரதா சுபா.